நீங்க நினைச்ச மாதிரியே அவனுங்க கட்சி வரைக்கும் அதே தான் இருப்பாங்க. நீ ஏத்தி விடுறியா? நீ எவ்வளவுதான் ஏத்தி விட்டாலும் மாப்பிள்ள தெளிவா பாரு. உண்மையதானப்பா சொல்றான். டேய் தலைவர் என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காத. தலைவர் பதவின்றது வேற. அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டக்குது. உங்க அப்பா தொண்டை, அவர் இடத்துல தானே இருக்கிறாரு. எல்லாரும் தலைவர் ஆக முடியுமாப்பா? நிறுத்துங்க, என்ன சொல்ல வரீங்க? எங்க அப்பா தொண்டை, அதனால அவருக்கு தகுதி இருந்தாலும் அவர் ஆசைப்படக்கூடாது, தலைவர் ஆயிடக்கூடாது, அவர் பரம்பரையில யாருமே வரக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தகுதி இல்லைன்னா தலைவர் பதவிக்கு நிக்கிற நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து என்னடா பேரம் பேசி நிக்கிறீங்க. எதுக்கு? எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுக்கிற நல்ல பெறால எனக்கு ஓட்டு வந்துடுற பயத்தில் தானே. அப்போ எவ்வளவு தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் அந்த திறமையின் தகுதி நீங்க ஜெயிக்கத்தான் யூஸ் பண்ணும். உங்களை ஜெயிக்க வச்சு அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு நாங்க வாசல் நின்னுக்கணும். நீங்க எலும்பு துண்டை தூக்கி வீசுவீங்க சன்மானமா, அத்த பொறுகின்னு போனோம். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. பாப்போம் இந்த வாட்டி தலைவர் பதவிக்கு மக்கள் தலைவர் மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு நிக்கிறேன். உங்களை எதிர்த்து நிக்கிறேன். விளையாட்டு சமாச்சாரம் நினைச்சுக்கினியா? வெள்ள வாடா. இவ்வளவு சொல்லியும் தலைய கையில புடிச்சு நாடுற ராசே. ஒழுங்கா அம்மா சொல்றத கேளு. நம்ம குடும்பத்துக்கு அரசியல் ஒத்தே வராதுடா. என்ன உன்ன மாதிரியே வாரிசு ஒண்ணு வந்துச்சுன்னு உச்சி குளுந்துச்சோ வானாண்டான்னு வாயை திறந்து சொன்னா முத்தா உளுந்துரும். நான் என்னடி சொல்றது? நாம இப்ப என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. ஞாலம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். அதானே? பரவாயில்ல, நீ நல்லா சொல்றடி. இவ்வளவு பட்டம் நீ உன்ன திருந்தலையே. இதுக்கெல்லாம் புடிகவர நீதான். உன்னை புடிச்ச பித்துதான் இப்ப உன் புள்ளைய புடிச்சு ஆட்டி நிக்குது. என்ன ஏண்டி வம்பு கிழக்குற? அவன் சின்ன வயசுல இருந்து அரசியல் பார்த்து வராண்டி. திராவிட சிசு. வணக்கம் சேவியர். வணக்கம் சேவியர். என்னோட காலேஜ் சீனியர். இப்ப நான் ஒர்க் பண்ற கம்பெனில இவர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. நல்லூர் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் தலைவருக்கு நின்னாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது புதூர் ஓட்டு தான். புதூரை பொறுத்தவரை சேவியர் சொல்றத அந்த ஜனங்க கேட்பாங்க. என்ன எல்லாரும் கும்பலா வந்துக்கிறீங்க? இந்த தடவை நம்ம சப்போர்ட்ல தம்பி கண்ணன் நிக்கிறாரு. உங்களுக்கு போகணுன்ற வசதிகளை அவர் கை காசே போட்டு செஞ்சு தருவார். அதனால உங்க ஜனங்களோட சப்போர்ட்டை அவருக்கு நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் தியாகத்தான் சொல்லுவாரு. எங்களுக்கு சமுதாய கூடம் கட்டி கொடுங்கன்னு கேட்டோம். அது அவங்க ஊர்லயே கட்டிக்கினாங்க. ரேஷன் கடை, வாட்டர் டேங்க், கிரவுண்டு, லைப்ரரி எல்லாம் அங்கதான். கேட்டா அதான் பொதுவான், இங்க கட்டினா தனியா. அந்த ஆளு பேச்சு விடுங்க. நான் அப்படி இல்ல. நல்ல சிவனை கொடுக்கறாரு இல்ல, நம்பி ஓட்டு போடுங்க. உங்க ஜனங்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுப்பா. பேசியாச்சுன்னா இந்த தடவை எங்க புதூர் சார்பா தலைவருக்கு நாங்க சேவியரை நிறுத்தலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். என்ன சேவியர? என்ன சேவியரு? அதான் சொல்றோம்ல, கிளம்புங்க. களத்துல சந்திக்கலானே. பாய் வந்துட்டாரு. பா ராஸ் வந்துட்டான் பாரு. பாய். ராஸ் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். எப்படி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. பாய், ராசு பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கிறாப்ல. ரொம்ப சந்தோஷம் ராசு. நல்லூர் முழுக்க உங்க ஆளுங்க தானே, சுருவா கழிச்சிருவ. அப்படி சொல்ல முடியாது பாய். இந்த வாட்டி ரொம்ப டஃப் ஆகுது. யாரு பையனே நிறுத்துறாரு. சும்மாவே அந்த ஆள் எப்படி வேலை செய்வான். இப்போ பையன் நிற்கிறான். அப்புறம் அந்த டீ கடை கண்ணன், அவருக்கு கட்சி சப்போர்ட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்புறம் நம்ம சேவி நிற்கிறாரு இந்த வாட்டி புதூர்லேருந்து. எப்படி பார்த்தாலும் ஓட்டு சதுரம். கண்டிப்பாக சதுரம். இப்போ நீங்களே எப்படி யாராவது நிற்க வைப்பீங்க? அதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு. என்கிட்ட இந்த மாதிரி நீ உரிமையாக கேட்கறது ரொம்ப சந்தோஷம் ராசு. ஆனால் நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி கட்சி ஆளுங்களாம் வேலை பார்க்கணும்ல. கமிட்டிலையும் ஜமாத்லையும் ஒரு வார்த்தை கேட்கணும். சரி, எதை எப்படி வேணா கீட்டம் விடு. உனக்காக நான் பேசுறேன்.
நீ கழிச்சா நான் கழிச்ச மாதிரி. ஆமாப்பே. அப்பா சாப்பிட்டாரா? மாமா ஆ? அவசியம் கேட்கணுமா? ஹேய், எப்பயோ நடந்தது அவன் அப்பா செஞ்செல்லாம் மனசுல வச்சுனேன். வா, அப்புறம் எதுக்கு அவன் கூட பழனுக்குறேன்? அதெல்லாம் பாத்துக்கலாம். வா, கூசப்படாத, பேசிக்கலாம். சரி வந்து ரவி. நான் கனி ராசுவ தலைவராகிறதுக்கு ராத்திரி பகலா வேலை சரியாமே. ஆமா, எல்லாரையும் போய் பாத்துனுக்குறான். நீயும் கூட நின்னா மாப்பி கண்டிப்பா ஜெயிச்சிருவாப்ல. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு தான் தெரியுமே கனி, கட்சியை மீறி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். பாய் கட்சியும் ஊமாக்காவும் கூட்டணி. பாய் யாரை நிக்க வைக்கிறாரோ அவங்களுக்கு தான் நம்ம இறங்கி வேலை செய்ய முடியும். பாய் அப்துல்லா நிக்க வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்துல்லாவியா? ஏ அப்துல்லா, ஏன்னா நமக்கு மேல இது நீ நிக்கிறேன் எங்கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல. யாருக்கிட்ட சொல்லணும்? நானே சுயேட்சையா நிக்கிறேன். பஞ்சாயத்து தலைவருக்கு கட்சியோட சின்னலாம் தேவை கிடையாது, தெரியும்ல? இந்த வங்காளங்களுக்கு தெரியும் நீ நம்ம கட்சியில் நிக்கிற. நீ நின்னா நம்ம கட்சி சார்பா நிக்கிறத ஜனங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தலைவர் வளர்ந்து எப்படா புரியும்? ஆனா ஜனங்க எல்லாம் தெளிவாக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் புரியும். தலைவர் யாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். என்னடா பேச்சுல ஒரு மாறியா போது, ஒழுங்கா கிழிச்சு ஓடி போயிடு. இல்ல அவன் சரிதானே பேசுறான். யார் தலைவர் ஆகணும்னு ஜனங்க தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன ராசு, சரிதானே? மூர்த்தி, நாமினேஷன் தாக்கல் பண்ணா போய்க்கு நேரு. ஒரு நிமிஷம். என்ன பேத்து? தோக்க போறேன்னு தெரிஞ்சோம் எலெக்ஷன்ல ஏன் நிக்கிறோன்னு பசங்க எல்லாம் கேக்குறானுங்க. நான் நின்னாலும் நிக்கலனாலும் ஜெயிக்கிறவன ஊருக்கு எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா நம்ம ஜனங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம் தோக்குறவன் தெரிஞ்சுப்பான்ல. ஓட்டு தான் நம்மளோட ஆயுதம், புரியுதா? மட்டும் இல்ல, அது நம்ம உரிமை. அம்பேத்து வணக்கம் சேவியரு. வணக்கம் வணக்கம். சேவியரு, எலெக்ஷனுக்கு நீ செலவு பண்ண அத்தனையும் கொடுத்துறேன். உங்க ஆளுங்கிட்ட சொல்லி எங்களுக்கே ஓட்டு போட சொல்லுப்பா. வார்டு நம்பருக்கு நிக்கிற உங்க அம்பேத்த துணைத் தலைவர் ஆக்கிடுறேன். நான் வெங்கடேஷ் ஆக்கிடலாம்ல? ஆக்கிடலாண்ணா. ஏன் எங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் தலைவரை வரக்கூடாதா? எப்பவுமே நாங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா என்ன? அன்னைக்கு உங்க வீட்டுல நடந்த கூட்டத்துல எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிடும் போது நாங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ராவுல கொள்ளக்காரங்க மாதிரி வந்துக்கிறீங்க? ஏய், முதல்ல உன்னை பொதுக்கோக உள்ள விடுவாங்களான்னு பாரு. யாருக்கு வந்தாலும்